நாம் நினைப்பது என்ன? எல்லாமே நான் நினைச்சபடியே இருக்கணும். அதுதான் யாக்கோபு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒருவேளை ஜெபம் பண்ணியிருக்கலாம், இந்த தொடர் நரம்பை எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அது கேட்டாரா சரியாச்சா நமக்கு தெரியாது. ஆனா இஸ்ரேல் மக்கள்ல வந்துட்டு அவங்க அதை சாப்பிட்றதில்லன்னு சொல்லி சொன்னதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அது ரொம்ப நாளா அவருக்கு ஒருவேளை சாயந்தட்டி கூட இருக்கலாம். ஆனால் ஒன்றிலும் அவர் குறைபட்டு போகவே இல்லை. அந்த ஒரு குறை. அதே மாதிரிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அங்க என்ன சொல்றாரு? நானு 3 முறை நான் கேட்டேன், ஆண்டவர் சொல்லிட்டாரு என் கிருபை உனக்கு போதும். அது என்ன குறைபாடு நமக்கு தெரியாது, ஏதோ ஒன்று. ஆனால் எல்லாவற்றிலும் ஒரு சிறப்பு, அந்த ஒரு குறை போகவே போகல. அதே மாதிரி அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், அந்த ஒரிஜினல் அந்த வேத மொழியாக்கத்துல இருக்கிற வார்த்தையின்படி அவர் 3 முறையும் சொல்றாருல, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் எப்ப பார்த்தாலும் யோகம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதான் நம்ம 3 தடவை அப்ப 3 தடவை 1 2 3 அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? ஒரு முழுமையை குறிக்கிறான். எப்ப பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அப்ப வாழ்க்கை அவர் அதுதான் யோகம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அதை தவிர மற்றதெல்லாம் அவருக்கு ஓகே.